சிறகடிக்க சீரியலில் இனி என்ன நடக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். மனோஜ் ரொம்பவே கடுப்பாக இருக்கார். இந்த ரோகிணி அந்த பையன் வந்ததுலேருந்தே நம்மகிட்ட பேசவே மாட்டேருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜ் அப்படிங்கிறாங்க. ஏன் ஒரு மாதிரி இருக்க, அவங்க இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. அதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி நீ இப்போ ஷோரூம் கிளம்பலையா அப்படிங்கிறாங்க. நான் கிளம்புது இருக்கட்டும், நீ ஏன் கிளம்பல, காலையிலே எந்திரிச்சு நீ போகலையாம்பா நீ கண்டுக்கிடவே இல்லை, நான் வந்து உன்கிட்ட பேசுறது வரைக்கும் நீ இதை பற்றியே கேட்கலையே அப்படிங்கிறாங்க. மனோஜ் தினம் வந்து நீங்கள் ஃபர்னிச்சர் கடைக்கு போகிறீங்களா நான் கேட்டுட்டு தான் இருக்கணுமா, நீங்களாக போக மாட்டீங்களா, நீங்கள் தானே ஒரு தொழிலில் ஜெயிக்க போகிறோன்னு வச்சிங்க, என்ன கேட்டால் வச்சிங்க, நீங்களாக தானே வச்சிங்க, இப்போ ஏன் வந்து இன்னி கேட்டுகிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஏன் ரோகிணி ரொம்ப கோவப்படுது அப்படிங்கிறாங்க. கோவப்படலை, நான் தான் சொல்கிறேன், நீங்கள் காலையிலே எழுந்திரிச்சு புறப்பட்டு போங்கன்னு தினம் சொல்லிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு ஒவ்வொரு நாள் நான் சொல்லணும், உங்களுக்கு இழுத்து கொண்டு விடணும்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் நடக்காது மனோஜ், நீங்கள் தான் வந்து ஆம்பளைத்தனத்தில் நீங்கள் செஞ்சு ஆகணும், உத்தியோகம் தான் புருஷ லட்சணம் அப்படிங்கிறாங்க. தெரியுது ரோகிணி, அதனால தான் தொழில் பண்ணுறேன், நீ வந்து என்னை காலையிலே எழுப்பி கிளம்பி போன்னு சொல்லுவேன், இன்றைக்கி சொல்லவே இல்லையே அப்படிங்கிறாங்க. மனோஜ் எனக்கு மூட் அவுட்டாக இருக்குது, எதுவும் நினைக்காத நீ போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் ரொம்பவே வருத்தத்தில் கிளம்பி போகிறாரு. உடனே ரோகிணி என்னம்மா இது உங்களுக்குள்ளே எதுவும் பிரச்சனையாம்மா அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல ஆண்டி அப்படிங்கிறாங்க. விஜயாவுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. ரோகிணி ரூமில் வந்து சம்மந்தமில்லாத ஆட்களை கொண்டு வச்சா ரோகிணிக்கும் மனோஜுக்கும் பிரச்சனை தானே வரும். மனோஜ் மொட்டை மாடியில் தூங்குறான், ரோகிணி உள்ளே தூங்குறா. இந்த சூழ்நிலையில் வந்து இந்த முத்து மீனா வந்து அவங்க வந்து நினச்சதை சாதிச்சிட்டாங்க. அந்த மீனா வந்து ஏசியில் தூங்குறா. இந்த முத்து வந்து போட்ட பிளானில் தான் இப்படி நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி இந்த பூக்காரியும் அவங்களையும் வெளியே தூக்கி அனுப்பி விட்றணும், அப்படின்னா தான் இந்த வீட்டில் சரியாக வரும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. மனோஜ் ஷோரூமில் போய் ரொம்ப சோகமாக இருக்காங்க. அப்போது மனோஜ் சூழ்நிலையை புரிஞ்ச ஒரு ஸ்டாஃப் கேட்குறாங்க, என்ன சார் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கீங்க, எப்பவும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க அப்படி இப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் நான் எப்போவுமே ஆக்டிவாக தான் இருப்பேன், இன்னைக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை அப்படிங்கிறாங்க. சார் மனசு சரியில்லைன்னா வந்துட்டு 2 போட்டால் சரியாயிரும் சார் அப்படிங்கிறாங்க. என்னது அப்படிங்கிறாங்க. பக்கத்தில் ஒயின் ஷாப் இருக்குது சார், வாங்க சார் அப்படிங்கிறாங்க. வேலை நேரத்தில் போனால் சரி இருக்காது அப்படிங்கிறாங்க. நீங்கள் தானே ஓனர் சார், நீங்கள் போனால் யார் சார் கேட்பா அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே நான் தானே ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஒரு பாருக்கு போகிறாரு. அங்கே போனோன்னே லைட்டாக போட்டோன்னா கொஞ்சம் ஏறிடுது. ஏறின பின்னாடி சார் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கடைக்கு கிளம்பிடுறாங்க. அப்போ வந்து ஜீவா ஒரு 2 ஆளை செட் பண்ணி அனுப்புகிறாங்க. நீ வந்து அந்த கடையில் வந்து பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி 2 பேரை அனுப்புகிறாங்க. அப்போ மேடம் எப்படி மேடம் பிரச்சனை பண்ணேன் அப்படிங்கிறாங்க. இல்லை என்கிட்ட ஒரு 30 லட்ச ரூபாயை வந்து வாங்கிட்டான், ஆட்டையை போட்டான், அவங்கள்ட்ட இருந்து பணத்தை வாங்குறதுக்கு எனக்கு வேறு வழியே இல்லை, நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணுங்கள், அது பெரிய அளவில் போச்சு அப்படின்னு சொன்னால் டீல் பேசுவான், அன்னைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. நாங்கள் என்ன மேடம் செய்யணும் அப்படிங்கிறாங்க. ஒரு சின்ன பொருள் ஏதாவது வாங்குங்க, வாங்கிட்டு வெளில கொண்டு வந்துடுங்க, வெளில வந்துட்டு உடச்சிருங்க, நீங்களே உடச்சிட்டு வந்துட்டு இந்த மாதிரி உடஞ்ச பொருளை தந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு போய் பிரச்சனை பண்ணும்போது நான் கரெக்டான பொருளாக தான் வந்தேன் வச்சேன் பாரு, அப்போ நான் கன்சூமர் கோர்ட்டுக்கு போகிறேன், அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்லுங்கள். அவன் வந்து ரொம்ப ஜாம் ஆகி நிற்பான். நிற்கும்போது நாங்கள் இல்லை போக தான் போகிறோன்னு சொல்லும்போது அவன் ஒரு செட்டில்மெண்ட் தருவான் அப்படின்னு சொல்லி ஜீவா ஏற்றி விட்றாங்க. இவங்க நம்மளுக்கு பணம் கிடைச்ச காணாதா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. மனோஜை பற்றி நல்லாவே தெரிஞ்ச ஜீவா, அவன் பணமே தரமாட்டான், எவ்வளோ நேரம் ஆனாலும் ரூபா தரமாட்டான், அது நம்மளுக்கு தான் தெரியும், ஆனால் நம்ம இப்படி சொல்லியிருக்கோம், கண்டிப்பாக வந்துட்டு இன்னும் டென்ஷனில் வந்து வெளுன்னு வெளுப்பானுங்க, வெளுப்பானுவோம், அது பெரிய பிரச்சனையாகும், இல்லை கோவத்தில் அங்கே இருக்க பொருளெல்லாம் நொறுக்குவாங்க, அதனால் மனோஜுக்கு எப்படியும் டேமேஜ் ஆகும். நம்ம தினம் இப்படி 2 பேரை 3 பேரை செட் பண்ணி விட்டோம்னா மனோஜ் வந்து தொழில் சரியாக வந்துடும், அவனும் சரியாக வந்துடுவான், இந்த ஜீவா யாருன்னு தெரியணும்ல, கடைசியில் நம்ம என்ட்ரி கொடுப்போம் கடைசி நாளில் அப்படின்னு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் அவங்க 2 பேரை ஏவி விட்றாங்க. போன உடனே எங்களுக்கு மிக்ஸி வேணும் அப்படிங்கிறாங்க. உங்கள் 2 பேருக்குமே ஒரு மிக்ஸி தான் வேணுமா, என் ஆளுக்கு ஒரு மிக்ஸி வாங்கக்கூடாதா அப்படிங்கிறாங்க. இல்லை சார் 2 பேருமே ஒரே வீட்டில் உள்ளவங்க தான் அப்படிங்கிறாங்க. அப்படியா, அப்போது ஒரு மிக்ஸியும் வேறு ஏதாவது எடுக்க வேண்டியதானே, எங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும்ல அப்படிங்கிறாங்க. இல்லை சார் மிக்ஸிக்கு தான் பணம் இருக்குது, நீங்கள் கடன் தருவேன்னா தாங்க, நான் வந்து பிறகு தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை கடன்லாம் கிடையாது, ஒன்லி அசல், நீங்கள் பணத்தை கொடுத்தீங்கன்னா தருவேன் அப்படிங்கிறாரு. உடனே ஒரு மிக்ஸியை காமிக்கிறாங்க. இந்த மிக்ஸி எவ்வளவு அப்படிங்கிறாங்க. இது 5000 மிக்ஸி சூப்பராக அரைக்கும், நீங்கள் மாவு கூட அரைச்சிக்கலாம் அப்படி இப்படிங்கிறாங்க. சார் நாங்கள் மாவுலாம் அரைக்க மாட்டோம், மசாலா பொருள் தான் அரைப்போம், நல்ல மிக்ஸியாக கொடுங்க சார் அப்படிங்கிறாங்க. இந்த மிக்ஸி நல்லாயிருக்கும், கம்பெனி மிக்ஸி, எவ்வளோ நாளாக சார் தொழில் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. நான் ரொம்ப நாளாக தொழில் பண்ணுறேன், ஆனால் இங்கே கடை வைக்கல, நான் வெளியூரில் வச்சுருந்தேன், இப்போ புதுசாக தான் இங்கே பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி பில்டப் பண்ணுறாரு. மனோஜுக்கு இந்த பிஸ்னஸ் பற்றியும் எதுவுமே தெரியாது, இப்போ தான் கடை வச்சுருக்காரு, அது அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு பயங்கர பில்டப்பாக பேசுகிறாரு. உடனே அவங்க பொருளை வந்தவங்க நினைக்காங்க, உங்களை இதுக்கு முன்னாடி வந்து வெட்டிப்போ எத்தனமா சுற்றுனீங்க வச்சுனீங்கன்னு சொல்லி ஜீவா மேடம் சொன்னாங்க. இவர் ஓவராக படம் போட்டுட்ருக்காங்க, சரி இருக்கட்டும், இன்றைக்கி உனக்கு வசமாக செய்ய வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு பொருளை பணம் கொடுத்து வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு வெளியே வந்துடுறாங்க. ஒரு இடத்துல வந்து கீழே போட்டாங்க பொத்துன்னு, அது நொறுங்குது. உடனே அதை தூக்கிட்டு போகிறாங்க. என்ன சார் நொறுங்கின பொருளை தந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. என்னது சார் சொல்கிறீங்க, நான் தரும்போது நல்ல பொருளாக தான் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ நான் நொறுக்கி கொண்டு வரேண்ணா, என்ன பொருளை வந்து இப்போ உடஞ்ச பொருளை வந்து ஏமாத்துறீங்களா அப்படி இப்படிங்கிறாங்க. பொருள் நிறைய பேர் வாங்க வந்தவங்க, என்ன அப்போ இந்த கடை வந்து ஏமாத்து கடையா அப்படி இப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறாங்க. இது சொன்ன ஒன்று சும்மா விட மாட்டேன், நான் கன்சியூமர் கோர்ட்டு போகிறேன் பாரு, அங்கே போகிறேன் இங்கே போகிறேங்கிறேன், எங்கே வேணாலும் போகிறோம், நான் வந்துட்டு எதுவுமே பண்ணல வைக்கல அப்படிங்கிறாங்க. சரி ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நாங்கள் பார்த்துக்குறோம் வச்சுக்கிறோன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோங்க. என்ன பார்த்துக்கிடுவீங்க, நான் பொருளாக தந்தேன் எனக்கும் தெரியும்,
அவன் படித்தவன் தான் அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே என்னையா படித்தவன், பொருளை ஏமாத்துறவன் தான் படித்தவன் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. ரொம்ப கடுப்பாயிருது. அங்கே இருக்க பொருளை பூராமே அடித்து நொறுக்குதாங்க. இதில் நிறைய பொருள் டேமேஜ் ஆயிடுது. இன்னும் நிறைய பேர் பொருளை பார்க்க வராங்க. என்னங்க பிரச்சனை நடக்குது, அது போக பொருள் பூரா டேமேஜ் ஆயிடுச்சு, இந்த கடையில் ஒரு பொருள் நல்லா இருக்காது போலயே, இங்கே போனால் சரி வராது போலேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் கிளம்பி போகிறாங்க. இது ஒரு நியூஸாகவும் வந்துடுது, செய்தியில் வருது. இதை பார்த்துட்டு முத்து கேட்குறேன், என்னடா பிரச்சனை கடையில் அப்படிங்கிறாங்க. 2 பேரும் பொருள் வாங்கினானோடா, நல்ல பொருளாக தான் கொடுத்தேன், திடீர்னு வந்து நல்ல பொருள்னு சொன்னானுங்க, வந்து பிரச்சனை பண்ணுறானுங்க அப்படிங்கிறாங்க. அப்போது ஒரு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணு அப்படிங்கிறாங்க. உடனே அங்கே தான்டா இப்போ கிளம்பிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணோன்னே யாருன்னு சொல்லி சிசிடிவியை பார்க்குறாங்க. பார்த்து பார்ட்டிக்காரங்களை வர சொல்கிறாங்க. வந்தோடனே சொல்கிறாங்க, சார் இந்த மாதிரி ஒழுங்காக பொறுத்து தரல, கேட்க ரொம்ப மரியாதை குறைவாக பேசினார், அதனால தான் கோவத்தில் பண்ணிட்டோம் வச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க. சார் எங்கள் மேலே நடவடிக்கை எடுத்து என் பணத்தை வாங்கிட்டாங்க, கிட்டத்தட்ட எனக்கு 2-3 லட்ச ரூபாய்க்கு மேலே இழப்பு அப்படிங்கிறாங்க. உடனே சார் எங்களுக்கு குடிக்க கஞ்சி கிடையாது, இந்த 5000 ரூபாயை கஷ்டப்பட்டு தான் நான் மிக்ஸி வாங்க போனோம், அது உடஞ்ச மிக்ஸி ஒரு தந்துட்டாங்கன்னா எங்கள் கோவத்தில் அப்படி பண்ணிட்டோம், எங்களுக்கு ஆசையே கிடையாது, நீங்கள் வழக்கு போடணும்னா போட்டுக்கோங்க அப்படிங்கிறாங்க. உடனே சார் அவங்க கேஸ் போடணும்னா போட்டுக்கோங்கன்னு சொல்கிறாங்க, பணம்லாம் கிடைக்காது அப்படிங்கிறாங்க. சார் எனக்கு கேஸ் வேண்டாம், எனக்கு பணம் தான் வேணும் அப்படிங்கிறாரு மனோஜ். சார் சின்ன பிள்ளைத்தனமாலாம் பேசிகிட்டு இருக்க முடியாது, உங்கள் பஞ்சாயத்துக்கு நான் ஆள் கிடையாது, பிள்ளைங்கிட்ட கேஸ் போட்டால் நீங்களும் ஸ்டேஷனுக்கு அலையணும், கோர்ட்டுக்கு அலையணும், அப்படி அலைய முடியும் அப்படின்னா நீங்கள் தொழில் பண்ணுறவங்க அலையணும்னா நான் கேஸை போடுறேன், இல்லைன்னா நான் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க. சார் எனக்கு பணம் தான் வேணும் அப்படின்ட்டு இருக்காரு. அப்போ நீ எங்கே போய் அங்கே வாங்கிக்கோ அப்படிங்கிறாங்க. நேராக கமிஷனர் போய் பார்க்குறாங்க. கமிஷனர் போய் பேசுகிறாங்க, தம்பிங்க வாங்க, கிரிமினல் கம்ப்ளைண்ட்னா எந்த சொன்னாலும் வாங்க, நடவடிக்கை எடுக்கணுமா வைக்கணுமா, ரைட்டு ஓகே பண்ணி கொடுத்துடலாம், ஆனால் பணம் வாங்கித்தாங்க அது வேணால் நடக்காது அப்படின்றாங்க. மனோஜ் ரொம்ப மன உளைச்சலில் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த சூழ்நிலையில் இந்த நடந்த சம்பவத்தை நேராக ஜீவாட்ட சொல்கிறாங்க அனுப்பின ஆட்கள். இந்த மாதிரி ஆயிடுச்சுக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் ரொம்ப குழம்பி போயிருக்கான் அப்படிங்கிறாங்க. இதுதானே வேணும், உங்களை பேசின மாதிரி நாங்கள் ஆளுக்கு 10,000 வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. உடனே 10,000 வாங்கிட்டு அவங்க வீட்டை பார்த்து போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் ஜீவாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அவங்க ஃப்ரெண்ட்டை சொல்கிறாங்க, என்னை ஏமாற்றி வந்து 27 லட்ச ரூபாயும் ப்ளஸ் 3 லட்ச ரூபாயும் வாங்கிட்டான், ஆனால் வந்து அந்த 3 லட்ச ரூபா வாங்கினதுக்கு அவன் அனுபவிப்பான்னு சொன்னேன், ஒவ்வொரு வகையாக அனுபவிக்கணும், ஆனால் வந்து நான் தான் பண்ணுறேன்னு சொல்லி அவனுக்கு கடைசியில் தான் தெரியும்னு சொல்லி ஒரு கிக் வச்சுருக்கேன், அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பைய போக 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 அவன் கடையில் ஒரு பொருளுமே இருக்கக்கூடாது, கடைசியில் கடையை நடத்த முடியாமல் கடனாகி ஊரை விட்டு ஓடி தலைமறைவாக ஆகுது வரைக்கும் நான் பண்ணாமல் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சொல்கிறாங்க, ஏண்டி ஒரு காலத்தில் அவனை லவ் பண்ணியிருப்ப, அவன் தான் உலகம்னு லாந்திருப்ப, அதெல்லாம் இப்போ உனக்கு நினப்பு வரலையா அப்படிங்கிறாங்க. அந்த நினப்பு வந்து தாண்டி அவனை வந்து ஃப்ரீயாக விட்டுருந்தேன், அவன் வந்து என்றைக்கு கல்யாணம் முடித்தானோ அன்றைக்கே என்னை மறந்துட்டான் அப்படிங்கிறாங்க. நீ தானே அவன் பணத்தை எடுத்துட்டு ஓடினேன் அப்படிங்கிறாங்க. அவன் டைப்பு சரியில்லாமல் தானே நான் ஓடினேன், என் ஃப்ரெண்டு ஒருத்திக்கு வந்து எஸ்எம்எஸ் பண்ணான், அவன்கிட்ட சொன்னோம்ல, என் காலேஜில் என் கூட படித்தா, அவளுக்கு எஸ்எம்எஸ் பண்ணி அவளை பார்க்க தனியாக போனான், என்னை விரும்பிட்டு இன்னொருத்தி கூட நினைக்கும் போது நான் வந்து அவனை ஏமாற்ற நினைக்கக்கூடாதான், அப்படி தான் போனேன், ஆனால் அவன் 27 லட்ச ரூபாய் கேட்டால் நான் கொடுத்துருப்பேன் முழு மனசோட, ஆனால் வந்து அவன் அதுக்கு வட்டியாக 3 லட்ச ரூபா என்கிட்ட வாங்கிட்டான், இப்படி வேணும்னு நான் விடுவேனா, இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு டேமேஜ் பண்ணியாச்சு என் பொருளுக்கு, அது போயிட்டு போட்டோம், இன்னும் வந்து எவ்வளோ பண்ண முடியுமோ நான் பண்ணணும் அப்படி இப்படின்னு பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஏண்டி நீ கனடாவில் போய் பயங்கரமாக பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்ட, எங்கேயும் சொத்து வாங்கி போட்டுக்கிட்டு இருக்க, இப்போ இது உனக்கு தேவையாடி அப்படிங்கிறாங்க. ஏண்டி நான் எது செய்கிறேனோ செய்யலையோ, மனோஜுக்கு நான் எது செய்யலைன்னா மனுஷியே கிடையாது, ஏன்னா வந்து மனோஜ் வந்து ஒரு டம்மி பிசிட்டி, அவன் ஒரு முட்டாள், அவனை வந்து அவன் பொண்டாட்டி ஏற்கிறான், அவன் மட்டும் யார் என்ன வரணும் விசாரிச்சிட்டா போதுண்டி, எனக்கு வந்து அவனை அசால்ட்டாக நான் வந்து வெளுன்னு வெளுத்துருவேன் அப்படிங்கிறாங்க. உடனே என்னடி நீ கனடா போகிறதுக்கு டிக்கெட்டு போட சொன்னேன், அப்புறம் அதை கேன்சல் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்க, தொழிலை பாருடி அப்படிங்கிறாங்க. தொழிலோட இதுதான் முக்கியம் மக்கா, இல்லைனா நான் வந்து எப்பவுமே கிளம்பி போயிருப்பேன். அந்த மனோஜ் என்ன வந்து மனசை ரொம்ப நோகடிச்சிட்டான், என் மனசை நோகடிச்சா என்ன செய்யணும்னு உனக்கு தெரியுமில்ல, அதை செஞ்சே ஆவேன் அப்படிங்கிறாங்க. சரி அந்த ரோகிணி பார்லர் சொந்தமாக வச்சுருக்காங்க, போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க, அது என்ன வரணும் விசாரிக்கிறோமே அப்படிங்கிறாங்க. சரி நான் போய் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்லருக்கு அவங்க ஃப்ரெண்டு போகிறாங்க. உங்கள் ஓனர் ரோகிணி இல்லையா அப்படிங்கிறாங்க. அவங்க இல்லையே, அவங்க வேலை தான் பார்க்குறாங்கன்னு. வேலை தான் பார்க்குறாங்களா, அவங்க தான் பார்லர் வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை வைக்கல அப்படிங்கிறாங்க. உடனே ஜீவாவுக்கு ஃபோன் அடிச்சு சொல்கிறாங்க, அந்த ரோகிணிக்குள்ளே வந்து பார்லர் ஓனர் இல்லையா, அந்த பொண்ணு வந்து வேலை தான் பார்க்கும். ஓ பார்லர் ஓனர்னு சொல்லிட்டு பில்டப் தான் பண்ணிகிட்டு இருக்காளா, சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. சரி அவளுக்கு எந்த ஊர் தான் சொந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே விசாரிக்கிறாங்க. வித்யாவுக்கு ஃப்ரெண்டு ஒரு ஃப்ரெண்டு அவங்க ரோகிணியை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சொல்லிடுறாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து குமரிப்பாளையம், ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, பார்லர் வேலைக்கு கையாளாக போயிட்டுருக்கோம், இப்போ சொந்தமாக பார்லர் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உண்மை என்னமோ தெரில, ஆனால் அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி ஒரு பையன் இருக்கான், அந்த பையனை விட்டுட்டு தான் இங்கே வந்து இருக்கிறாங்க, இங்கே ஏதோ கல்யாணம் முடிஞ்ச மாதிரி கேள்விப்பட்டேன், மற்றபடி முழு விவரம் எனக்கு தெரியல, புருஷன் ஏதோ நிறைய படிச்சிருப்பார் போல், கொஞ்சம் வசதியான வீட்டில் இருப்பாங்க போல் அப்படி இப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் தகவலை எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு ரைட்டு நீனும் ஒரு டுபாக்கூராக தான் இருக்கியா, சரி ரைட்டு
ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. உடனே ஜீவாவும் அவங்க ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஜீவா ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறாங்க, இவன் தான் டுபாக்கூர்னு நினச்சான், அவன் பொண்டாட்டி அதை விட டுபாக்கூராக இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை வச்சு செய்யலாம். என் 3 லட்ச ரூபாய்க்கு இவங்ககிட்ட வந்து நான் வந்து டீல் போட்டால் 30 லட்ச ரூபா தந்துடுவாங்க போலயே, அந்தளவுக்கு இவங்களை வீக்காக இருக்காங்களே அப்படின்னு சொல்லி 2 பேருமே சிரிக்காங்க. உடனே அவங்கவுங்க எடுக்கிற முடிவு நம்ம சாதமாக தாண்டி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டும் பேசுகிறாங்க. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில் இன்றைக்கி என்ன செய்ய போகிற அப்படிங்கிறாங்க. உடனே இன்றைக்கி ஏதாவது செய்யணும் யோசிச்சுட்ருக்கேன்டி அப்படின்ட்டு இருக்காங்க. இங்கே மனோஜ் வந்து வீட்டில் போய் புலம்பிகிட்டு இருக்காங்க. அன்றைக்கி என்னன்னா கடையில் 2 பேரும் வந்து பிரச்சனை பண்ணி பொருளை அடித்து ஒடுக்கிட்டான். இப்போ என்னன்னா ஒருத்தன் வந்து காலையிலே வந்து மாமூல் வேணும்னு கேட்டு போகிறான். தினம் வந்து கடை நடத்தவே பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க வீட்டில். ஒன்று அண்ணாமலை சொல்கிறாங்க, தொழில்னால் லேசு கிடையாது, நான் 1000 பிரச்சனை வரும், அதை சந்திக்க தான் செய்யணும் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, நான் பணத்தை போட்டு பிஸ்னஸ் பண்ணி ஜெயிக்கணும்னு உட்காந்துருக்கேன், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனைக்கு வரான், ஒவ்வொரு நாளும் ஸ்டேஷனுக்கு கல்யாணம் முடியுமாப்பா, அதான்ப்பா இன்றைக்கும் போகல. அன்றைக்கி என்னன்னா ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி பணத்தை வாங்கிட்டாங்கன்னா அவன்கிட்ட பணம் கொடுக்க வழி கிடையாது, கேஸை வேணா போகிறாங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, சட்டப்படி என்னடா செய்வாங்க, என்ன தான் படிச்சியோ கேட்டால் 7 டிகிரி படித்தேன் 8 டிகிரி படித்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேடா அப்படின்ட்டு இருக்காங்க. முத்து கொஞ்சம் காலையிலே கொஞ்சம் கடைக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. மக்கா, எனக்கு வந்து கடையில் வியாபாரம்லாம் தெரியாது, நான் வந்து கார் ஓட்ட போகிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லைடா, ஒவ்வொருத்தனா ஒவ்வொரு பிரச்சனையாக பண்ணிகிட்ருக்கான், நீ இருந்தனா இன்னும் வரமாட்டானுங்க அப்படிங்கிறாங்க. என்ன பார்க்க ரவுடி போய் மாதிரி தெரியுதா, எனக்கு அது வேலை கிடையாது அப்படிங்கிறாங்க. உடனே மீனா வராங்க, ஏங்க அவங்க பெரிய இல்லை இப்போ பணக்காரங்க, அவங்க லட்சக்கணக்கில் தொழில் பண்ணுவாங்க, நம்ம சாதாரண அன்னாடங்காட்சி, நம்ம வந்து நம்ம வேலையை பார்ப்போங்க, நீங்கள் வழக்கம் போல வண்டி வேலைக்கு பாருங்கள், நான் என் பாட்டில் பூ கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே மனசுக்கு சரியான கடுப்பு, இந்த பூக்காரி ஓவராக பேசிகிட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிகிட்ட சொல்கிறாங்க. ரோகிணி சொல்கிறாங்க, ஆமாங்க கொஞ்சம் ஓவராக தான் பண்ணிகிட்ருக்கா, என்னைய கூட ஒரு ஹாஸ்பிட்டலில் நான் ஒரு ஒரு பொருள் கொடுக்க போன பாருங்க, அங்கேயுமே குத்தி காட்டி பேசுகிறேன், இப்போவும் குத்தி காட்டி பேசுகிறா, வசமாக ஏதாவது ஆப்பு வச்சு இந்த வீட்டை விட்டு அனுப்பி விடணுங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி, கொஞ்ச நாள் பொறு, இந்த வீடை வந்து அம்மா என் பேரில் எழுதி தந்துடுவாங்க, அதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு அவ்வளோ பேரும் பற்றிடுறேன் அப்படிங்கிறாங்க. என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, இப்போ நான் பிஸ்னஸ் பண்ணுறதுனால அம்மா என் மேலே ரொம்ப மரியாதையாக இருக்காங்க, அது போக என் மேலே தான் அம்மா ரொம்ப பாசமாக இருப்பாங்க, அவங்க காலத்துக்கு அப்புறம் இந்த வீடை எனக்கு தான் எழுதி வைக்கணும்னு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. ஆனால் எங்கள் அம்மாட்ட எப்படியாவது பேசி, அம்மா நான் இதோட பெருசாக தொழில் பண்ணணும், இப்போ லட்சக்கணக்கில் சம்பாத்தியம் பண்ணுறேன், நான் கோடிக்கணக்கில் சம்பாத்தியம் பண்ண போகிறேன், அதுக்கு இந்த வீடு என் பேரில் இருந்துச்சுன்னா ஏதாவது சூரிட்டி காமிக்க வசதியாக இருக்குமா அப்படி இப்படின்னு சொல்லி நான் பில்டப் பண்ணணும்னு வச்சுக்கோ, இந்த வீட்டையே அம்மா என் பேரில் எழுதி தந்துடுவாங்க, அதுக்கப்புறம் என் பேரில் இருக்க வீட்டில் யாரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அனுப்பிட வேண்டியதான், பெற்ற கடனுக்கு எங்கள் அப்பா வேணால் இந்த வீட்டில் வச்சுக்கலாம், சரியா, முத்தையோ ரவியோ சுருதியோ யாரையுமே இந்த வீட்டில் வைக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரவியும் சுருதியும் என்றைக்கு வேணும் மனோஜ், நம்ம தொழில் பண்ணும்போது ஏதோ ஒரு வகையில் அவங்க ஹெல்ப்புக்கு தேவை அப்படிங்கிறாங்க. அப்போ வேணால் அவங்க இருக்கட்டும், மற்றபடி இந்த முத்து மீனாவை விரட்டி விட்டோம் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படியே மனோஜ் நீ சொல்லும் போதே கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோகிணி, அவங்களாம் நம்மளுக்கு ஒரு பயன்பாடு கிடையாது பாரு, இப்போ இந்த முத்து குடிக்கிறப்ப அவனை கூப்பிட்டு கடையில் நான் வைக்கிறேங்கிறேன், கொஞ்சம் நேரம் அவன் பொண்டாட்டி உங்கள் வேலையை பாருங்கள், அவங்க லட்சக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, நம்ம அன்னாடங்கூலி, நம்மளுக்கு வந்து இது தேவையில்லைங்க, அவளுக்கு எவ்வளோ சேட்டை இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரி மனோஜ் நீங்கள் பிஸ்னஸை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. சரி ரோகிணி நான் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு காலையில் கடையை திறக்கிறாங்க. 2-3 பேர் எனக்கு கிரைண்டர் வேணும், அது வேணும், இது வேணும்னு இருக்கிறாங்க. அதனால் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே பொருளை ஏற்றுறதுக்கு வண்டி எதுவும் அனுப்புவீங்களா அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் வண்டி வாடகை நீங்கள் கொடுத்துருங்க, நாங்கள் வண்டி அனுப்பிவிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு வண்டியில் பொருள் அனுப்பி விடுதாங்க. அந்த பொருள் வந்து உண்மையிலேயே உடஞ்சிருக்கு. பார்ட்டிக்காரங்க பார்த்துட்டு ரொம்பவே கஷ்டப்படுதாங்க. நம்ம கல்யாணத்துக்கு சீதனம் கொடுக்க பொருளை உடஞ்ச பொருளை கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாச்சும் நாங்கள் கல்யாணத்துக்கு இந்த பொருள் வாங்குறதுன்னு தான் உங்கள்கிட்ட சொல்லி வாங்கினோம், நீங்கள் வந்துட்டு இந்த பொருளை வந்து உடஞ்ச பொருளை கொடுத்துருக்கீங்களே அப்படிங்கிறாங்க. என்னை பார்க்க உங்களுக்கு எப்படியா தெரியுது, எப்படியா அதில் தெரியுது அப்படிங்கிறாரு. என்ன சார் ஒரு மரியாதைலாம் பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அன்றைக்கி என்னென்னா 2 பேர் வந்து நல்ல பொருளை உடஞ்ச பொருள்னு சொல்கிறாங்க, இன்றைக்கி நீங்களும் உடஞ்ச பொருளுங்க, நீங்கள் எல்லாம் சேர்ந்துட்டு தான் பண்ணுறீங்களா அப்படி இப்படிங்கிறாங்க. சார் மரியாதையை பேசுங்க, நாங்கள் கல்யாண வீட்டுக்காரங்க, நீங்கள் வந்து எங்கிட்ட எது பேசாதங்க வைக்காதங்க, உடஞ்ச பொருள் தந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. இதில் நிறைய பேர் வந்துட்டு உடஞ்ச பொருளை தான் கொடுப்பீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மனோஜ்கிட்ட வந்து ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. மனோஜுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. ஒரு கட்டத்தில் மனோஜ் வந்து அந்த கிளைண்ட்டை வந்து அந்த கஸ்டமரை வந்து கை நீட்டிக்கிறாரு. கை நீட்டினோன்னா, ஓ அந்த கஸ்டமரே கை நீட்டுவே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க ரோட்டில் இருக்க வரவங்க போகிறவங்கெல்லாம் வெளுன்னு வெளுத்துடுறாங்க. வெளுத்து மனோஜை வெளியே போட்டு இழுத்து கதவை பூட்டி, இனிமேல் வந்து கடையும் திறக்கக்கூடாது, திறந்தா நான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிடுறாங்க. இதனால் ரொம்பவே பயந்த மனோஜ் வந்து வீட்டுக்கு வந்துடுறாரு. என்ன மனோஜ் நேரத்தில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க விஜயா. இல்லைம்மா இன்றைக்கி வியாபாரம் அதிகமாகிடுச்சு, பொருள் நிறைய காலியாகிடுச்சு, பொருள் வாங்கி வைக்கணும், அதனால தான் வந்துட்டேம்மா, நான் வந்து இப்போ கம்பெனிக்கு போகணுமா அப்படிங்கிறாங்க.
இதை கேட்ட விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷம். "அப்படியாடா லட்சக்கணக்கில் வியாபாரம் ஆயிருக்கடா அப்போ" அப்படிங்கிறாங்க. "ஆமாம்மா" அப்படிங்கிறாங்க. "எத்தனை லட்சம்டா இருக்கும்?" அப்படிங்கிறாங்க. "ஏம்மா வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 லட்ச ரூபாய்க்கு ஆயிருக்குமா" அப்படின்னு பில்டப் பண்ணுறாரு. கையில் 2 லட்ச ரூபா தான் வச்சுருக்காரு. ஆனால் 6 லட்ச ரூபாங்கிறாரு. "அப்படியாடா ரொம்ப சந்தோஷம்டா, வாடா உனக்கு காஃபி போட்டு தரேன்" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போய் காஃபி போட்டு கொடுக்காங்க. "ஏம்மா ரோகிணி எங்கேம்மா?" அப்படிங்கிறாங்க. "அவள் உள்ளே தான் இருக்கா" அப்படிங்கிறாங்க. "ஏம்மா பார்லர் போகலையா?" அப்படிங்கிறா. "அவள் எங்கடா போகிறா, இப்போ வீட்டில் தான் இருக்கா. அந்த பையன் போகிற வரைக்கும் போகவே மாட்டா போல" அப்படிங்கிறாங்க. "என்னம்மா அந்த பையனுக்கு உனக்கு என்னம்மா சம்மந்தம்? இந்த முத்து மீனாவும் நம்ம நாங்கள் தொழில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கெடுக்குறாங்க. அதுக்கு இவ துணை போய்கிட்டு இருக்கா, வச்சிட்ருக்கா" அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணியை பற்றி சொன்னோன்னே விஜயாவுக்கு பயங்கர கடுப்பு. ரோகிணி இங்கே வா" அப்படிங்கிறாங்க. "அத்தை" அப்படிங்கிறாங்க. "என்ன அத்தை கித்தன்ட்டு கிடக்க? உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். அந்த பையனுக்கு அந்த புதுசாக வந்திருக்கான் அந்த சின்ன பையனுக்கும் என் அம்மாய்க்கும் நீ வந்து பணிவிடை பண்ண தான் இருக்கியா? இப்போ என் பையன் வந்து களைச்சி வந்திருக்கான். நீ பொண்டாட்டியா வாங்க போங்கன்னு கேட்கவே இல்லை. என் பையன் வந்து லட்சக்கணக்கில் தொழில் பண்ணுறான். நீ அவனுக்கு சப்போர்ட்டாரு" அப்படிங்கிறாங்க. "என்ன ஆண்டி சொல்கிறீங்க? நானும் பெரிய அளவில் தானே பிஸ்னஸ் பண்ணுறேன்" அப்படிங்கிறாங்க. "நீ பண்ணுற, இப்படியே வீட்டில் இருந்தால் எப்படி பண்ணி ஜெயிப்ப? மனோஜை பார்த்து நீ கற்றுக்கோ" அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணி மனசில் நினைக்காங்க, மனோஜ் வந்து ஒரு நாள் 2 நாள் தான் கடைக்கே போகிறார். இது பெருசாக பேசுகிறாங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு. "சரி ஆண்டி" அப்படிங்கிறாங்க. "மனோஜ் என்ன நேரத்தில் வந்துட்டீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்லை ரோகிணி, இன்றைக்கி வியாபாரம் கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சு" அப்படிங்கிறாங்க. உடனே "அப்படியா மனோஜ், ரொம்ப சந்தோஷம்" அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரோகிணியோட பர்சனலாக பேசணும் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ்கிட்ட சொல்கிறாங்க விஜயா, "சரி நான் அங்கே இருக்கேன், நீங்கள் போய் பேசுங்க" அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடியில் போய் பேசுகிறாங்க. அப்போ ரோகிணியோட ஒன்று சொல்லணும் அப்படிங்கிறாங்க. "என்ன மனோஜ்" அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. ஒருவேளை நம்மளை பற்றியெல்லாம் தெரிஞ்சிட்டா நம்ம அம்மா மேலேயும் கிருஷ்ண மேலேயும் நம்ம பாசத்தை காட்டுறோம், அதை பார்த்துட்டு நம்ம மேலே எதுவும் சந்தேகப்படுறாரா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. உடனே ரோகிணி, "கடையில் ஒவ்வொரு பிரச்சனையாக தானே வந்துட்டுருக்கு, இது என்ன செய்யனே தெரில, எனக்கு கடையை எப்படி நடத்த முடியும்னு தெரில" அப்படிங்கிறாங்க. "என்ன மனோஜ் சொல்கிறீங்க?" அப்படிங்கிறாங்க. "ஆமாம், உன்ட்ட நான் சொல்லலை, நேற்று முந்தானத்து ஒரு ஆள் வந்து கடையில் நல்ல பொருளை வாங்கிட்டு உடஞ்ச பொருள்னு சொல்லி பிரச்சனை பண்ணார். இன்றைக்கி 2 பேர் வந்து பிரச்சனை பண்ணிட்டு போகிறாங்க. ரோட்டில் வரணும் போகிறணும் பிரச்சனை பண்ணுறான். என்ன செய்யணும்னு தெரில. வேலைக்கு வந்து ஒரு வசமான ஆளை வச்சா தான், கல்லக்கட்டை வச்சா தான் முடியும். அதனால் முத்தை வந்து நம்ம கடைக்கு வேலைக்கு கூப்பிடலான்னு இருக்கேன்" அப்படிங்கிறாங்க. "முத்தை கூப்பிட போகிறீங்களா? உங்களுக்கு வேறு அறிவே இல்லையா?" அப்படிங்கிறாங்க. "எனக்கு வேறு வழி இல்லை ரோகிணி, அவன் இருந்தாங்கன்னா எவனும் வரமாட்டான். அப்படி ஏதாவது கேட்டால் கூட அவன் வசமாக பூச கொடுப்பான். என்னால் முடியாது" அப்படிங்கிறாங்க. "ஏன் உனக்கு உடலில் வலு இல்லையா?" அப்படிங்கிறாங்க. "ரோகிணி, வலுலாம் இருக்குது. நான் அவளவுக்கு வந்து காட்டுவாசி மாதிரி நான் பண்ண மாட்டேன். நான் நீட்டாக இருப்பேன்" அப்படி இப்படிங்கிறாங்க. ரோகிணி சொல்கிறாங்க, "நம்ம தொழில் பண்ணது நடத்துக்கு முத்து வரவே கூடாது. வந்தாங்கன்னா நம்ம தொழிலை வந்து வளர விட மாட்டான், கெடுக்க தான் செய்வான். அவனும் உன் பொண்டாட்டிக்கும் நல்ல புத்தியே கிடையாது" அப்படிங்கிறாங்க. "நீ சொல்லுறதெல்லாம் புரியுது ரோகிணி, ஆனால் வந்து கல்லாவில் வசமாக இருக்கணுமே" அப்படிங்கிறாங்க. "சரி, நான் வித்தியாட்ட சொல்லி அதுக்கு 2 ஆளை பார்க்குறேன். 2 அடியாள் மாதிரி 2 ஆளை பார்க்குறேன். அவங்க வந்து உன் பக்கத்துலேயே நிற்பாங்க. நீ தொழில் பண்ணு" அப்படிங்கிறாங்க. "சரி ரோகிணி, அதை செய்ய" அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் 2 ஆளை வித்தியா ஏற்பாடு பண்ணி விடுதாங்க. அவங்க மனோஜுக்கு வலதுக்கும் இடதுக்கும் நிற்காங்க. இந்த சூழ்நிலையில் முத்து கடைக்கு போகிறாரு. அங்கே 2 பேர் பாடிகார்டு மாதிரி நிற்காங்க. "இது யார்ரா?" அப்படிங்கிறாங்க. "என்னோட பாதுகாப்பு கூப்பிட்ருக்கேன்" அப்படிங்கிறாங்க. "டேய், உன்னை பார்க்க எனக்கு சிரிப்பாக இருக்குடா. நீ ஒரு காமெடி பீஸு, உனக்கு 2 பாதுகாப்பாடா" அப்படிங்கிறாங்க. "டேய், இங்கே தொழில் பண்ணால் ஏகப்பட்ட பிரச்சனை வரும்டா. அப்படி வரும்போது என் பக்கத்தில் வராமல் பார்க்க தாண்டா 2 பேரை வச்சுருக்கேன்" அப்படிங்கிறாங்க. "நல்லா வச்சுருக்க, இவங்களுக்கு சம்பளம் கொடுக்க என்னடா செய்வே?" அப்படிங்கிறாங்க. "சம்பளம் நான் கடையிலேருந்து எடுத்து கொடுப்பேன்" அப்படிங்கிறாங்க. "தெருவுக்கு வந்துடுவேன், அது மட்டும் உறுதி. இந்த சந்தோஷமான செய்தியை வந்து வீட்டில் போய் சொல்லுதேன்" அப்படிங்கிறாங்க. "டேய், எங்கேனாலும் சொல்லு, பெரிய ஆளாக வர வர எனக்கு வந்து பாதுகாப்பு வேணும்லடா" அப்படிங்கிறாங்க. "டேய் சோம்பேறி, இந்த கடைக்கு வந்து ஒரு எத்தனை நாள் ஆகுது? கணக்கு இன்னும் விரல் விட்டு எண்ணிடலாம், அத்தனை நாள் தான் ஆயிருக்கு. நீ என்னமோ பெரிய அளவில் சம்பாத்தியம் பண்ண மாதிரியும், நாட்டினுடைய பொருளாதாரம் உன்ன மாதிரி உயர்ந்த மாதிரியும் பெரிய பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்க. நீனே வந்து வெட்டி பயலாக கிடந்த. இப்போ ஏதோ உன் பொண்டாட்டியோட அப்பா கொடுத்த பணத்தில் தொழில் பண்ணிகிட்டு இருக்க. சரியா? அப்பா கொடுத்த பணத்தை மண்ணாக்கிட்ட. அதை என்னைக்கு தர போகிறேன்னு தெரில. நீ முதல்ல வந்து பாடிக்கிட்டு வச்சு உன்னை காப்பாற்றிக்கிட்டியோ காப்பாற்றலையோ, எங்கள் அப்பாட்டேருந்து எடுத்துகிட்டு போன பணத்தை ஒழுங்கா மரியாதை கொடு, இல்லைன்னா முதுகுவலி பிஞ்சிரும்" அப்படிங்காரு. "டேய், கடையில் வந்து இப்படி பேசிகிட்டு இருக்காத. என் ஸ்டாஃபு கேட்டாங்க அப்படின்னா அவங்க வருத்தப்படுவாங்க. என் ஸ்டாஃபு கோவப்பட்டுருவாங்க" அப்படிங்கிறாங்க. "எங்கப்பா அவங்க ஸ்டாஃப் இருக்காங்க?" அப்படிங்கிறாங்க. "அண்ணா இருக்காங்களா?" அப்படிங்கிறாங்க. "அவங்க எல்லாருமே செல்ஃபோன் நோண்டிக்கிட்டு அவங்க ஜாலி பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க ஜாலி பண்ணதுக்கு நீ சம்பளம் கொடுத்துட்ருக்க" அப்படிங்கிறாங்க. உடனே நேராக போகிறாரு. "என்ன எல்லோரும் செல்ஃபோன் நோண்டிகிட்டு இருக்கீங்க?" அப்படிங்கிறாங்க. "சார், கஸ்டமர் யார் வரா? வந்தால் தானே சார் தொழில் பண்ணலாம். யாருமே வரமாட்றாங்க. நீங்கள் வேறு கடைக்கு வந்தவங்களாம் சண்டை போட்டீங்க. இப்போ வியாபாரமே இல்லை" அப்படின்னுட்டு இருக்காங்க. இதை பார்த்தம்போதுக்கு "என்னடா நடக்குங்க?" அப்படிங்கிறாங்க. "ஆமாடா, ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான்" அப்படிங்கிறாங்க. "அட லூசு பயலே, அதுக்கு ஏற்றாப்புல சாப்பிட்டா பேசணும். யார் என்ன பண்ணாலும் நீ வந்து நெளிந்து போகணும். தொழில்னால் வந்து மேடு பள்ளம் நிறைந்தது தானே. நான்லாம் கார் ஓட்டிகிட்ருக்கேன், எனக்கு கோவம் இருக்க தான் செய்யும். காரில் வருவான், அவன் ஒன்றத்துக்காக தான் நான் இருப்பான், உடம்பு கூட முடியாமல் இருப்பான். ஆனால் வந்து என்னைய ரொம்ப மரியாதை குறைவாக பேசுவான். நான் ஓரளவு லாயக்கா பண்ணி அனுப்பி விட்ருவேன். அதுக்கு மேலே நம்ம ஏதாவது பண்ணோம் அப்படின்னா தொழிலில் வந்து இடைஞ்சு பண்ணுவானுங்க.
இந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் வந்து அதை கற்றுக்கிட்டா தான் நீ ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. டேய் 8ஆம் கிளாஸு நீ சொல்லி நான் கேட்கணுமா? நான் வந்து 7 டிகிரிடா அப்படிங்கிறாங்க. நீ 7 டிகிரியோ 8 டிகிரியோ சரியா வாழ்க்கை பாடத்தை படிக்கலன்னா நீ தோற்று தான் போவ அப்படிங்கிறாங்க. உடனே சார் எங்கள் முன்னாடியே உங்களை வந்து இவர் மரியாதை இல்லாமல் பேசிகிட்டு இருக்காரு, இவரை தூக்கி வெளியே அனுப்பிட்டுருமா அப்படிங்கிறாங்க. டேய் படிக்கட்டுங்களா அவன் தம்பி தாண்டனா அப்படிங்கிறாங்க. உடனே சரி நான் போயிட்டு வரேன், என்னதையோ பண்ணு காமெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இங்கே நடந்ததை நேராக அண்ணாமலைட்ட சொல்கிறாங்க. அண்ணாமலை சிரிக்கிறாரு. என்னப்பா சிரிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அவன்ப்பா இவன் நினச்சி சிரிக்கியா அலையான்னு தெரியல, வித்தியாசமாக இருக்கான், வாழ்க்கையில் எதுவும் ஜெயிக்கிறதுக்குள்ள வழி தெரியல, இந்த பெரிய சினிமாவில் பார்க்குற மாதிரி தான் இருக்குது இவனுடைய தோற்றங்கள் எல்லாமே. காலைல எந்திரிச்சு வேலைக்கு போகிறதுக்குள்ளே இவனை பற்றி விடுதாவா அம்மையும் வீட்டுக்காரியும் போயிட்டு அங்கே 2 பேரை வேலைக்கு வச்சுருக்காங்க, அவன் வலது கையும் இடது கையா. மைதி ஆட்களுக்கு இவன் சம்பளம் கொடுக்கணும். இதில் வந்து கேட்டால் என் அம்மா ரிச்சகனரி அம்மாவும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, என்ன தான் நடக்க போகுது எனக்கு ஒன்றும் தெரியலடா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா இப்படியா தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. வந்து ரொம்ப வசதியாக வீட்டுக்கு வர்றாரு. வந்தோடனே ரூமில் ரோகிணி அவங்க அம்மா மீனா எல்லோரும் தூங்குறாங்க. அப்போ தூங்க முடியாது போலையேன்னு சொல்லிட்டு நேராக ஹாலில் வந்து உட்காந்துருக்காங்க. உடனே விஜயா வராங்க. என்ன மனோஜ் நீ ரூமில் தூங்கலையா அப்படிங்கிறாங்க. பாருங்கம்மா அங்கே எங்கே யாரும் தூங்க முடியும், அவங்க 3 பேரும் பெட்டில் படுத்துக்கிடக்காங்க அப்படிங்கிறாங்க. விஜயா எட்டி பார்க்குறாங்க. விஜயாவுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. இப்போ நான் இருடா எல்லோரும் நான் பெட்டு விட்டு இழுத்து போடுறேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா வேண்டாம், இப்போ நீங்கள் நைட்டு ஏதாவது பண்ணிங்கன்னா முத்து வந்து சும்மா இருக்க மாட்டான், எனத்தையாவது பேசுவான், நைட்டு இந்த வீட்டில் யாரும் தூங்க முடியாது, அப்படி ஆயிரும், நான் அப்படியே மொட்டை மாடியில் படுக்கேன் அப்படிங்கிறாங்க. அங்கே முத்து தூங்குறான்டா அப்படிங்கிறாங்க. மொட்டை மாடியில் கொஞ்சம் இடமா இருக்குது, நான் ஓரமாக எங்கன்னா படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாரு. போனோடனே முத்துக்காரா என்னடா அதுக்குள்ளே அடித்து பற்றிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. என்ன யாரா பற்ற போகிறா, நீ பண்ண வேலை தான், நீங்கள் தானே ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டி வந்தீங்க, அவங்க என் ரூமில் தூங்குறாங்க, நான் எங்கே தூங்குறது, பிஸ்னஸ் பண்ணிட்டு நிம்மதியாக வந்து வீட்டில் ஏசி போட்டு தூங்க முடியல அப்படிங்கிறாங்க. எப்பா எல்லோரும் அவங்க வேலை தான் போகிறாங்க அப்படிங்கிறாங்க. டேய் நீ பார்க்குற வேலை டிரைவர் வேலைடா, நான் மைண்டை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அதான் மைண்டிலே போடுதாங்க, மைண்டை யூஸ் பண்ணி தானே மண்டையிலே போட்டாங்க அப்படிங்கிறாங்க. டேய் நீ சும்மா இரு அப்படிங்கிறாங்க. என்னடா சும்மா இரு அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் சாப்பிடலையா அப்படின்னு கேட்குறாரு முத்து. கடையில் சாப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி பணம் வசதியில் கடையில் தான் சாப்பிடுவீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைடா நீ வந்து கார் ஓட்டுற, உனக்கு 50 100 கிடைக்கும், நான் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் வியாபாரம் பண்ணுறேன், அதனால் என்னால் வந்து சாப்பிட்டாலும் எனக்கு கட்டும், அதனால் கடையிலே சாப்பிட்டேன். உன் பொண்டாட்டி சாப்பிட்டீங்களான்னு கேட்டியா அப்படிங்கிறாங்க. நான் வரதுக்குள்ளே ரோகிணி தூங்கிட்டா அப்படிங்கிறாங்க. நல்ல புருஷன் நல்ல பொண்டாட்டி, நான் எவ்வளோ நேரம் ஆனாலும் என் பொண்டாட்டி தூங்க மாட்டா அப்படிங்கிறாங்க. டேய் நாங்கள்லாம் படித்தவங்க, சுயமரியாதை கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. டேய் அது அன்புடா, நான் சொல்கிறது வந்து சுயமரியாதை சொல்லலை, அன்பை சொல்கிறேன், நான் சாப்பிட்ட பிறகு தான் அவள் சாப்பிடுவா, இணையல்னா இணைந்து சாப்பிடணும்னு நினைப்பா மீனா, அந்த மாதிரிட்டா நாங்கள் அப்படின்னுட்டு இருக்காங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு படுக்காரு. உடனே மனோஜ் சொல்கிறாரு, டேய் பக்கத்தில் வந்து படுறா அப்படிங்கிறாங்க. இல்லை உன் ரேஞ்சுக்கெலாம் நான் பக்கத்தில் வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆமாடா உன் ரேஞ்சு கடுமையான ரேஞ்சு தான், சோம்பேறி ரேஞ்சு அப்படிங்கிறாங்க. உடனே முத்துல சொல்கிறாரு மனோஜ், இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காத முத்து, என் லெவல் மாறப்போகுது, இன்னும் பாரு நான் கோடிக்கணக்கில் தொழில் பண்ண போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. உடனே நடக்கும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மனசுக்குள்ளே மனோஜ் நினைக்காரு, எங்கள் அம்மா பேர் உள்ள வீடை வந்து எப்படியாவது நான் பேசி எழுதி வாங்கியிருந்தேன், ஏங்கின பிறகு என் பேரில் வீட்டுக்கு வெளியே போகலான்னு சொல்ல போகிறேன், நீ போகலன்னா போலீஸ்ட்டு சொல்லி வெளியே அனுப்ப போகிறேன், இல்லைன்னா சட்டப்படி நடவடிக்கை எடுக்க போகிறேன், நீ வந்து எவ்வளோ ஆட்டம் ஆட முடியுமோ ஆடப்பா அப்படின்னு சொல்லிட்டு படுக்காரு. இந்த சூழ்நிலையில் முத்து புலம்பக்கூடாது, நான் வந்து தூங்கும்போது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. முதல்ல நீ டிஸ்டர்ப் பண்ணாமல் இரு, அதெல்லாம் பிறகு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் செல் அங்கங்கே வச்சுட்டு தூங்குறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, டேய் மழைக்குள்ள வந்து என்னடா செய்யுது, செல்லை ஓரமாக எடுத்து விடா அப்படிங்கிறாங்க. டேய் நான் பெரிய பிஸ்னஸ் பண்ணுறேன், இந்த செல்லு போனால் வேறு செல்லு வாங்க போகிறேன், எனக்கு 1000 ஃபோன் வரும்டா, அதனால் என் தலைமாட்டில் தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. டேய் தலைமாட்டில் வச்சா உடம்பு கேட்டுறா அப்படிங்கிறாங்க. அதை நான் பார்த்துக்கிட்டேன், நீ தூங்குப்பா அப்படிங்கிறாரு மனோஜ் முத்தை. முத்து தூங்குறாரு, பாட்டு படிச்சுட்டே இருக்காரு. உடனே மனோஜ் கடுப்பாகுது, நீ இப்படி பாட்டு படிச்சுட்டு இருந்தால் எப்படி தூங்குறது அப்படிங்கிறாங்க. சரியாப்பா தூங்கு அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை மீனா வராங்க. ஏங்க நீங்கள் வந்து சாப்பிட்டீங்க, உங்களுக்கு வந்து இன்றைக்கி செமிக்காத தெரில, அதான் சீரக தண்ணி கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. நான் கறி சாப்பிட்டேன் மீனா, கம்மியாக தான் சாப்பிட்டேன் அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே மனோஜ் கேட்குறாங்க, வீட்டில் கறி குழம்பா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. இதே நீ என்கிட்ட சொல்லலை அப்படிங்கிறாங்க. ஏன் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. இல்லை நான் இட்லி சாப்பிட்டு வந்திருக்கேன், நீங்கள் எல்லோரும் கறி சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. டேய் உனக்கும் சேர்ந்து தான் கறி குழம்பு வச்சாங்க, நீ கடையில் சாப்பிட்டா இங்கே சாப்பிட்டோம் அப்படிங்கிறாங்க. டேய் நீ முதல்ல சொல்ல வேண்டியதானடா, இப்போ கறி குழம்பு இருக்குமா முத்து அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சிரிச்சிட்டு கீழே இறங்கி போகிறாங்க. உடனே டேய் சாப்பாடுனா போதுமே, போய் கீழே இருக்கும் போய் சாப்பிடு அப்படிங்கிறாங்க. டேய் முத்து வாடா நம்ம 2 பேரும் போய் சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. முத்து சொல்கிறாரு, நான் சாப்பிட்டுட்டேன், சீரக தண்ணி குடிச்சிட்டேன், உனக்கு சோறு வேணும் நீ போய் தின்னு அப்படிங்கிறாங்க. நேராக
சாப்பாடு சட்டியை துறக்கிறதுக்கு அங்கே போகிறாங்க. இந்த பூனை கறி குழம்பு வச்சாலே வந்து உருட்ட தான் செய்யும் போலயேன்னு சொல்லிட்டு விஜயா வந்து கையில் இருக்கிறத தூக்கிட்டு எறியுதாங்க. "ஏம்மா நான் தான்" அப்படிங்கிறாங்க. "ஏய் நீ என்னடா எட்டுக்குள்ளே செய்கிற?" அப்படிங்கிறாங்க. "இல்லைம்மா கறி குழம்பு இருக்குன்னு முத்து சொன்னான், அதான் சாப்பிட வந்தேன்" அப்படிங்கிறாங்க. "டேய் அதான் லைட்டை போட்டு சாப்பிட வேண்டியதுதானே" அப்படிங்கிறாங்க. "இல்லைம்மா அந்த கறி குழம்பு ஊற்றிட்டு அப்படியே மொட்டை மாடில வச்சு சாப்பிட்லான்னு பார்த்தம்மா" அப்படிங்கிறாங்க. "டேய் என் கையில் இருக்க சீப் வச்சு தூக்கி எறிஞ்சேன் ஒன்றும் ஆகலை. நீ வந்து சவுண்டே விடாமல் இருந்தால் நான் பூரிக்கட்டையை தூக்கி எறிஞ்சா என்ன ஆயிருக்கும்" அப்படிங்கிறாங்க. "ஏம்மா அதை மாதிரிலாம் எதுவும் செஞ்சிடாதீங்கம்மா, உங்கள் பையன் என் வாழ்க்கையில் இப்போ தாம்மா ஒளி வீசுது" அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்றதை பார்த்து விஜயா சொல்கிறாங்க, "சரிடா நல்லது தான், சந்தோஷம் தான், லைட்டு போட்டு சாப்பிடு" அப்படின்னு சொல்லி கறி குழம்பு வச்சு கொடுக்காங்க. பயங்கரமாக சாப்பிட்றாரு. சாப்பிட்ட உடனே அவருக்கு வந்து ஃபுல்லாகிடுது. ஃபுல்லானோடனே "ஏம்மா நல்லா சாப்பிட்டோம்மா" அப்படி "நல்லா சாப்பிட்டியா" அப்படிங்கிறாங்க. "சரி நான் தூங்க போகிறேம்மா" அப்படிங்கிறாங்க. "நீ வேண்டாம் மேலே போய் தூங்குற, பேசாமல் என் ரூமில் வந்து தூங்குமா தூங்குடா" அப்படிங்கிறாங்க. "இல்லைம்மா அப்பா வந்து குரட்டை பயங்கரமாக ஓடுவார், சரி வராது, அதனால் நான் வந்து மாடியில் போய் தூங்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போகிறாங்க. மாடியில் போய் உட்காந்துருக்காரு. அவருக்கு தூக்கமே வரல. வடக்கு கலந்துறாரு, தெற்கு கலந்துறாரு. உடனே மனோஜை பார்க்குறாரு. "முத்துவே என்ன வடக்கு கிழக்கு கலந்துட்டேன், என்னடாச்சு இது" அப்படிங்கிறாங்க. "இல்லைடா ஃபுல்லாக சாப்பிட்டேன், இறங்க மாட்டேங்குது" அப்படிங்கிறாங்க. "டேய் கறி கிடச்சிச்சோ கிடைக்கலையோ நடிச்சிருப்ப, அதான் இப்படி. நைட் டயத்தில் கறி கம்மியாக தான்டா சாப்பிட்ணும், கறியே சாப்பிடக்கூடாது. பட் நீ கறி சாப்பிட்டாலும் கம்மியாக சாப்பிட்டு ரசம் கசம் ஏதாவது சாப்பிட்ணும். மீனா சீரக தண்ணி கொண்டு கொடுத்தா அதை மாதிரி சீரக தண்ணி ஏதாவது போட்டு கொடுறா" அப்படிங்கிறாங்க. "டேய் எனக்கெல்லாம் அது கேட்காடா" அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நடந்துகிட்டே இருக்கார். இந்த சூழ்நிலையில் மணி 1 ஆகுது, 2 ஆகுது, 3 ஆகுது. அப்பவும் நடந்துகிட்ருக்காரு. 3 மணிக்கு மேலே அவருக்கு சரியான தூக்கம் வந்துடுது. தூக்கம் வந்த உடனே அப்படி படுத்துடுறாரு. செல்லை போட்டு செல்லை கீழே வச்சுட்டு படுத்துடுறாரு. படுத்தோன்னே முத்து நல்லா தூங்கிடுறாங்க. எஸ்எம்எஸ் வந்துக்கிட்டே இருக்குது மனோஜுக்கு. இந்த சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குது. அதை பார்த்தா முத்துக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. "டேய் சோடாபுட்டி கண்ணாடி அதை ஆஃப் பண்ணுடா" அப்படின்ட்டு இருக்காரு. அங்கே மனோஜே 3 மணிக்கு தானே தூங்க ஆரம்பித்தார். அவர் பயங்கரமாக தூங்கிட்டு இருக்காரு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு போய் செல்லை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் ஜீவா எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்காங்க. "உன் கடையில் வந்து தினமும் பிரச்சனை பண்ணதுக்கு நான் தான் ஆள் அனுப்புகிறேன். இன்னும் ஒவ்வொரு நாளும் உனக்கு பிரச்சனையாக தான் இருக்கும், நீ தொழிலே பண்ண முடியாது. அதுபோக என்கிட்ட வந்து நான் ஏமாற்றணும்னு சொல்லி உங்கள் அப்பா பணத்தை நான் வச்சுருக்கேன், வச்சுருந்தேன், ஏமாற்றினேன், வச்சேன் போனேன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணேன். அந்த 27 லட்ச ரூபாயும் ப்ளஸ் ஒரு 3 லட்ச ரூபாயும் என்கிட்ட வாங்கிட்டேன். அந்த 3 லட்ச ரூபாய்க்கு நீ வாங்கினதுக்கு உன் வாழ்க்கையில் நீ ஏன்டா என்கிட்ட பணம் வேணாம்னு சொல்லி ஃபீல் பண்ணுவேன். அந்தளவுக்கு நான் பண்ணுவேன். உன் கடையில் நடக்கிற பிரச்சனைக்கு ஆள் அனுப்பணும்ல, அவ்வளவுமே நான் தான். இனிமேயும் நிறைய ஆளை அனுப்புவேன். நீ எப்படி தொழில் பண்ணி ஜெயிக்கன்னு நானும் பார்க்குறேன். அதுபோக வந்துட்டு நீ வந்து என்ன எப்படி நீ வந்து இது பண்ணுறேன்னு நான் பார்க்குறேன். நான் இதை தான் செஞ்சோம்னே உனக்கு தெரியாது, அந்தளவுக்கு பண்ணுவேன்" அப்படி இப்படின்னு எஸ்எம்எஸ் அனுப்புகிறாங்க. "உன் பொண்டாட்டி ரோகிணி வந்துட்டு பெரிய பணக்காரி அப்படி இப்படின்னு சொல்லி நீ கட்டியிருக்க. அவள் பணக்காரியும் கிடையாது. டப்பா 1ஆம் நம்பர் டுபாக்கூரு, சரியா? 1ஆம் நம்பர் டுபாக்கூரு. அவள் வந்து இந்த ஊரை குமரிப்பாளையத்தை சேர்ந்தவ தான். அவள் ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சு பிள்ளை பெற்றவா. அவன் புருஷன் கூட இறந்துட்டான். அவள் உன்கிட்ட கோடீஸ்வரின்னு சொல்லி உன்கிட்ட கல்யாணம் முடிச்சிருக்கா. நீனும் பல்லு இழிச்சிட்டு பணக்காரி கிடச்சா போதும்னு சொல்லிட்டு வாயை பொளந்துட்டு வந்து கல்யாணம் முடிச்சிருக்க. 2மே நீங்கள் ஃப்ராடு தான். உன் ஜாடிக்கேற்ற மூடி தான் அவள், அதில் மாற்றிக்கிறது இல்லை. ஆனால் அவங்க 2 பேரையும் நான் நிம்மதியாக இருக்கவே விட மாட்டேன். ரோகிணி என்ன செய்யணுமோ எனக்கு தெரியும். அவங்க ஓனர்கிட்ட சொல்லி அவள் வேலையை நிப்பாட்ட போகிறேன். அவள் ஓனர்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கா, வச்சிட்ருக்கா. இந்த சூழ்நிலையில் வந்து உங்கள் பார்லர் பேரில் அவள் லோன் போட போகிறா அப்படி இப்படின்னு சொன்னோம்னா ஆட்டோமேட்டிக்காக வேலைக்கு வேணான்ருவாங்க. அவள் வீட்டில் இருப்பான். நீ வந்து தொழில் பண்ணதுக்கு வந்துட்டு ஃபர்னிச்சர் கடை நடத்த அங்கே இருப்ப. அதிகபட்சமாக உன் பொண்டாட்டியும் கூப்பிட்டு போய் அங்கே இருப்ப. நீ இப்போ பிரச்சனை வருதுன்னா நீ மட்டும் எதிர்கொண்டுகிட்டு இருப்ப. உன் பொண்டாட்டியும் வந்துட்டான்னா 2 பேரும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். தினம் 2 பேரை விலைக்கு வாங்கினாலும் 2 பேரை அனுப்பிட்டே இருப்பேன். எனக்கு லாபமும் நட்டமும். ஏன் பணத்தை வேணாம், நீ நிம்மதியாக இருக்கக்கூடாது. என்ன காதலிச்சு ஏமாற்றிட்டு இன்னொரு பிள்ளைய கட்டிட்டு என்கிட்ட இருந்து 3 லட்ச ரூபா இழப்பீடு வாங்கிட்டு நீ இருக்க. என் கூட பழகும்போது நீ எவ்வளோ பணம் வாங்கியிருக்க? என் பணத்தில் தான் ஆடம்பரமாக சாப்பிடுவ. என் பணத்தில் தான் நீ வந்து ஒரு நேரத்துக்கு வந்து ரூ. 10,000 15,000 ஒரு ட்ரெஸ்ஸு மட்டும் எடுப்ப. 4 ட்ரெஸ் 5 ட்ரெஸ் எடுப்ப. எல்லாம் என் காசு. கிட்டத்தட்ட நான் கணக்கு பண்ணி கூகுள் பே பண்ணது மட்டும் கணக்கு பண்ணி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 12 லட்ச ரூபா நான் செலவு பண்ணியிருக்கேன். அதை கூட நீ நன்றி நினைக்கல. என் சுட்டில் எவ்வளோ காசு சாப்பிட்ருக்க நீ? என் கூட எங்கெல்லாம் சுற்றியிருக்க? அதுக்கு எல்லாமே நான் தான் செலவு பண்ணியிருக்கேன். ஆனால் உன்கிட்ட ஏமாத்திட்டு போன 27 லட்ச ரூபாய கணக்காக வாங்கிட்டு அதுக்கு வட்டியும் நீனும் உன் பொண்டாட்டியும் சேர்த்து 3 லட்ச ரூபா வாங்கிட்டீங்க. இந்த பணத்தை வாங்கிட்டு நீங்கள் வந்துட்டு கடை வேறு திறந்து இதில் நீ சம்பாத்தியம் பண்ணி ஜெயிக்கலான்னு நினச்சிட்ருக்க. அங்கே உங்கள் வீட்டில் உங்கள் மாமனார் வீட்டில் இருந்த பணம்னு சொல்லி எங்கள் வீட்டில் பில்டப் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கியான். இந்த விஷயமும் நான் கேள்விப்பட்டேன். எல்லா தகவலையுமே நான் எடுத்துட்டேன். இந்த தகவல் எடுத்த பிறகு தான் உன் கடையில் ஒவ்வொரு ஆளாக அனுப்பிக்கிட்டு இருக்கேன். சரியா? கரெக்டாக பாரு. இன்னும் 1 வாரத்தில் கடையும் உன்கிட்ட இருக்காது. அதுபோக வந்து நீ என்னை தேடி வர்றது மாதிரி நான் பண்ணிடுவேன்.
என்னை தேடி வந்தாலும் நான் கூட சேர்ந்து வாழ மாட்டேன், அது வேறு விஷயம். ஆனால் வந்து அந்த ரோகிணியும் நீ வாழ ரோகிணியும் உன் கூட வாழ விட மாட்டேன், நீனும் அவங்க கூட வாழ மாட்டேன். அதான் நிலமை. உங்க 2 பேர் தலையெழுத்து இதுதான். ஏன்னா என்ன மனசை கஷ்டப்படுற மாதிரி நீங்கள் வந்து நடந்துக்கிட்டீங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷனில் என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்துனீங்க. கனடாவுக்கு ஃப்ளைட் இருக்குங்கிறேன், அப்போ கூட வந்து 27,00,000 வாங்கிட்டு என்ன அனுப்பியிருக்கலாம். அப்பவும் 3,00,000 எக்ஸ்ட்ரா வேணும்னு சொல்லிட்டீங்க. நீங்கள் பண்ண மன உளைச்சலுக்காக நான் கனடாவே போகல. நான் மறுபடியும் இந்தியாவிலே இருந்துட்டேன். இங்கே நான் சொத்து வாங்கிட்டேன். அங்கே பிஸ்னஸ் நடந்துகிட்ருக்கு. என் பிஸ்னஸ் என்னாச்சு ஏதாச்சுன்னு என்னால் பார்க்க முடியல. காரணம் என் மைண்டு பூரா உங்களை தான் வந்து நினச்சிட்டே இருக்கேன். நீங்கள் தான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கீங்க. என்ன டிஸ்டர்ப் பண்ணவங்க நான் உங்களை எப்படி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை பூராமே எஸ்எம்எஸ்ஸாக அனுப்பியிருக்காங்க. இதை பூரா முத்து படிச்சுட்டு பயங்கர ஷாக் ஆகிருக்காரு. இப்படி இந்த பொண்ணு அனுப்பியிருக்கு, இப்படி தான் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முடிக்கிறாரு. உடனே யோசனை பண்ணி பார்க்குறாரு, இந்த ரோகிணி வந்து இப்போ சமீபத்தில் எப்படி நடந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கிறிஸோட பாட்டியை பார்த்தோன்னா அம்மாங்கிறாங்க, கிறிஸ் வந்து அத்தைங்கிறான், இப்படிலாம் நடக்குது. இதெல்லாம் பல மாதிரி யோசிக்கிறாங்க. அப்போ குமரிப்பாளையம் தானே, இவங்களுக்கும் குமரிப்பாளையம் தானே, அப்படி இப்படின்னு பயங்கரமாக யோசிக்கிறாரு. சரி ரைட்டு, மனோஜ்கிட்ட காலையில் இதை கேட்டோம்னா ஏதாவது சொல்லி மழுப்புவான், இது சரி வராது, இந்த ஃபோனை வந்துட்டு நம்ம வந்து நம்ம எடுத்து கையில் வச்சுக்க வேண்டியதான். அந்த ஃபோனை எடுத்து வச்சுக்கிறாங்க. காலையிலே விடியுது. முத்து காலையிலே எழுந்திரிச்சி போயிடுறாரு. மனோஜ் ஃபோனை தேடி பார்க்குறாரு. ஒரு வேளை கீழே எங்கேயும் வச்சுட்டோமோ, சரி ரைட்டு கீழே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஃபோனை பார்க்குறாரு. ஒரு இடத்துலையும் காணலை. உடனே ரோஹினிட்ட சொல்கிறாங்க, ரோஹிணி ஃபோனை காணலை அப்படிங்கிறாங்க. ஃபோனை காணலை என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோஹிணி காணலை அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் காலையில் இப்படி எல்லாத்தையும் சொல்லுறாங்க, ஃபோனை காங்கலன்னுட்டு இருக்காங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, வீட்டுக்கு சம்மந்தமில்லாத ஆள்லாம் வந்திருக்கு, அப்புறம் ஃபோனை அவங்க தான் எடுத்து வச்சுருப்பாங்க, போயிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, அதை அவாண்டமாக சொல்ல வேண்டாம் ஆண்டி அப்படிங்கிறாங்க. ஏம்மா உனக்கு தெரியாது, அவங்கள பற்றி உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் ஆண்டி, அவங்க நல்லவங்க அப்படிங்கிறாங்க. உடனே உனக்கு என்னம்மா தெரியும், அவங்களே இப்போ தான் நீ பார்த்துருக்க, அவங்க 2 வாட்டியோ 3 வாட்டி வந்திருக்காங்க. இந்த முத்து மீனா சொல்லியிருப்பாங்க, உங்கள் செல்ஃபோனை எடுத்துக்கொண்டு தாங்க, அது விலை கூடின செல்ஃபோனு, அது துட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அவங்க எடுத்து கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா எனக்கு இவங்க மேலாம் டவுட் இல்லை, முத்து தான் எவ்வளோ படுத்துட்டு வந்தால் முத்து மேலே தான் டவுட்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. எப்பா எல்லாருமே ஹாலுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே எதுக்குப்பா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா மனோ செல்ஃபோன் என்கிட்ட தான் இருக்குது, அதில் ஒரு வீடியோ இருக்குது, எல்லோரும் பார்க்கணும்பா அப்படிங்கிறாங்க. வீடியோ இருக்குது பார்க்கணுமா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா அப்படிங்கிறாங்க. உடனே அந்த செல்ஃபோனை வந்து நேராக கனெக்ட் கொடுக்காரு டிவியில். கொடுத்தோன்னே வந்த எஸ்எம்எஸ் எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட்டாக அப்படி ஓட விடுத்தாரு. இதை பார்த்து எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. இங்கே ரோகிணி மனோஜ் மாட்டிக்கிட்டு நடுமின்னிலையில் நின்று முழிச்சிட்ருக்காங்க. இப்படியா இருக்குது. உடனே அண்ணாமலை போய் மனோஜை பார்த்து, டேய் என்னடா பண்ணி வச்சுருக்க, அப்படிங்கிறாங்க. ஏங்க அப்படிங்கிறாங்க. என்ன ஏங்க, என் பணத்தை எடுத்துக்கிட்டு அவன் மாமனார் பணம்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கான். இந்த சூழ்நிலையில் இந்த பொண்ணுலாம் என்னெல்லாம் மறைச்சிருக்கு, ரோஹிணி என்ன பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ரோஹிணி அங்கிள் சாரி அப்படிங்கிறாங்க. சாரிங்கிறத ஒரு வார்த்தையில் சொன்னால் முடிஞ்சு போச்சா அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, டேய் புண்ணாக்கு, நீ பெரிய லட்சக்கணக்கில் தொழில் பண்ணுறவன் என்னடா, தொழில் பண்ணுறவன், அது போக வந்து நீ இதை வச்சு பெரிய கோடீஸ்வரன் ஆயிரும், அப்படி இப்படி எங்கள் ரேஞ்சு வேறு உங்கள் ரேஞ்சு வேறங்க அப்படின்னு சொல்லி வெளுன்னு ஒழுக்காரு. மனசுக்கு ஒரு கட்டத்தில் முடியல, ஒரு மாதிரி கிறங்கி விழுந்தார். எங்கே பிடிங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சொல்கிறாரு, டேய் விட்றா அவனுக்கு எதுவும் ஆயிராமடா அப்படிங்கிறாங்க. டேய் இது ஆனாலும் பரவாயில்ல, எங்கள் அப்பா பணத்தை வந்து ஏமாற்றி கையில் வச்சுக்கிட்டு இதை வந்து ஐயா மாமனார் பணம்ன்ருக்கான். ஐயா மாமனார் பணமாக கொடுத்தாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அண்ணாமலைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே என்னென்னா ரோகிணி வந்து ஏமாற்றி இந்த குடும்பத்தை கல்யாணத்தை முடிச்சிருக்கான்னு இருக்குது. இந்த மனோஜ் என்னன்னா நம்ம பணத்தை வச்சுக்கிட்டு மாமனார் பணம்னு சொல்லியிருக்கான், இப்படியே அவங்க 2 பேரும் ஏமாற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை முகத்தை பார்த்தோன்னே எப்பா அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை அப்படி நெஞ்சை பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துறாங்க. எப்பா அப்படிங்கிறாங்க. மூச்சு பேச்சு இல்லை. இனி என்ன நடக்கும் இந்த அண்ணாமலை வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.